அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, கொஞ்ச நாட்களாக இருக்கிற ஒரு வாரமா நம்முடைய கத்தோலிக்க திருவையில ஒரு சலசலப்பு இருக்குது. குறிப்பா இந்த சலசலப்புனால நிறைய பிரிவினை சபை கிறிஸ்தவர்கள் மத்தியில இதான் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் பேசுவதையும் பார்க்க முடிகிறது. அதே போல நிறைய ஒரு 50 வயதுக்கு மேல் இருக்கிற குருக்கள் இதை நம்ம விடக்கூடாது, நம்முடைய கத்தோலிக்க திருவை குறிப்பாக புதிய திருத்தந்தை ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது அன்னை மரியாவுக்கு எதிராக ஏன் இவர் இப்படிலாம் பேசணும் அப்படிங்கிறது மாதிரி நிறைய கருத்துக்களை சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது. என்கிட்டயுமே 2-3 பேர் அனுப்பி எப்படி இப்படிலாம் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருச்சபையில, அப்ப இவ்வளவு நாள் நம்ம அன்னை மரியாதை இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அழைத்திருக்கிறோம், இந்த மாதிரி தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம், அப்ப என்ன செய்யறது ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்படி என்ன அழைத்தாங்க, அப்படி என்ன வெளியே வந்தது, இதை நம்ம எப்படி சரியாக புரிந்து கொள்வது அப்படிங்கிற எல்லாவற்றையும் குறித்து தான் இந்த காணொலியில உங்களுக்கு தெளிவா நான் விளக்கம் கொடுக்க போறேன். காணொலியில கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் சொல்றது புரியும். பாதி வரைக்கும் பார்த்துட்டு ஃபாதர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்க கூடாது. நான் கடைசி வரைக்கும் காணொலி பாருங்க, உங்களுக்கு நிறைய விடயங்கள் புரிய வைக்க முயற்சிக்கிறேன். அன்பு மக்களே, உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா காரியங்களையும், கத்தோலிக்க திருவையில் நடக்கிற மிக சிறப்பான காரியங்களையும் குறித்து நம்ம காணொலியில தொடர்ந்து வெளியிட்டுட்டே இருக்கிறோம். நம்ம வலைதளத்துல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இந்த காணொலியை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நான் உங்க ஃபாதர் மலனரசு. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நம்முடைய கத்தோலிக்க திருவையினுடைய மரபுல 2 முக்கியமான டைட்டில்ஸ், பட்டங்கள் அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நிறைய பட்டங்கள் உண்டு. இந்த 2 பட்டங்களும் இன்று பல கேள்விகளுக்கு, பல டிபேட்டுகள், பல விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு இன்னைக்கு இதை நீங்க இனி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தலைமை திருப்பிடம் வத்திக்கானில இருந்து செய்தி மிக தெளிவாக வந்திருக்கிறது. அது என்ன அந்த பட்டங்கள் அப்படின்னா, தமிழ்ல எப்படி சொல்லணும் எனக்கு தெரியல. நான் தமிழ்ல சரியா தெரிஞ்சவங்க கீழே நீங்க பதிவு செய்யணும். ஒன்னு கோ ரிடம்ட்ரிஸ்ட், ஓகேவா, அது ஆங்கிலத்துல சொல்லுவோம். அதனால கரெக்டான லாட்டின் டைட்டில் என்ன அப்படின்னா கோ ரிடம்ட்ரிக்ஸ். இரண்டாவது கோ மீடியாட்ரிக்ஸ், கோ மீடியேட்டர் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தை வச்சுக்கலாம். இப்ப இந்த கோ அப்படிங்கிறது குறித்து நம்ம கடைசி நம்ம பேசலாம். இப்ப இந்த 2 டைட்டில்ஸையும் நம்முடைய வத்திக்கான் வேண்டாம், இதை நீ கூப்பிடாதுங்க, அன்னை மரியாவுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுதான் இன்று கத்தோலிக்க திருவையில மிகப்பெரிய சலசலப்பு. என்கிட்ட கூட ஒரு நபர் இதை அனுப்பி, ஃபாதர் என்ன செய்யறது, ஏன் இந்த மாதிரியான ஒரு மாற்றம், ஏன் இந்த மாதிரி திருச்சபை மாற்றி நமக்கு சொல்லி தருகிறது அப்படிங்கறத அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்னொரு நபர் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபாதர் இவ்வளவு நாள் நம்ம அன்னை மரியாவை ஒரு இணை மீட்பாளர், ஒரு துணை மீட்பாளர், இந்த இணை துணையிலே பிரச்சனை உண்டு. நிறைய ஊர்கள்ல பங்கு தந்தை, இணை பங்கு தந்தையா, துணை பங்கு தந்தையா அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன வார்த்தைகள் தான். அப்கோர்ஸ் அது பல கன்ஃபியூஷனை உருவாக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இதே தான் ஏன்டா கேட்டாங்க. அப்ப இவ்வளவு நாளா நம்ம அன்னை மரியாவை இணை மீட்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம், அல்லது துணை மீட்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இனி என்ன செய்யறது, இது உண்மையிலேயே கஷ்டமா இருக்கிறதே அப்படின்னு இதை குறித்து பல ஆர்த்தடாக்ஸ் கேத்தலிக்ஸ், மரபு ரீதியா பாரம்பரியமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க, வயதுல கொஞ்சம் முதிர்ந்தவங்க, ஒரு 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இதை தங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்னால ஒவ்வொரு வாட்ஸ்அப் குழுக்கள் நடக்கிற விடயங்களை பார்க்கும்போது என்னால உணர முடிகிறது. ஆனா அதே போல ஓரளவு இப்பொழுது இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இளம் குருக்களாக இருக்கலாம், இளம் மக்களாக இருக்கலாம், அன்னை மரியாவை இப்பொழுது திரு அவை மிக தெளிவாக நமக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்லாம நமக்கு சரி செய்து கொடுத்திருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. இப்ப இந்த இடத்துல தான் நமக்கு விளக்கம் தேவைப்படுகிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன். அப்ப கத்தோலிக்க திரு அவை இதற்காக 4ஆம் தேதி நவம்பர் மாதம் ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டாங்க. அந்த டாக்குமெண்டுடைய பெயர் என்ன அப்படின்னா, மாதர் போப்புலி ஃபிடெலிஸ், தி மதர் ஆஃப் தி ஃபெய்த்ஃபுல் பீப்புள் ஆஃப் காட். இதான் அந்த டாக்குமெண்டுடைய பெயர். இத டிகாஸ்ட்ரி ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் ஃபெய்த், இந்த டிகாஸ்ட்ரியில இருந்து வெளியே வருது. நமக்கு டிகாஸ்ட்ரி அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சு அதெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அப்போ அதனுடைய தலைமை கருதினால் இந்த டாக்குமெண்ட் வெளியிட்டு பல காரணங்களை அவர் மிக தெளிவுபடுத்துகிறார். இதை நம்முடைய திருத்தந்தையும் அப்ரூவ் பண்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு சிக்கல், இந்த திருத்தந்தை வந்த பிறகுதான் இதை இப்படி பண்றாங்க. இப்ப இதுல கோ மீடியாட்ரிக்ஸ் அப்படிங்கிற அந்த தலைப்பை நம்ம எடுத்துக்கோ. முதல்ல இந்த கோ மீடியாட்ரிக்ஸ் எப்ப இருந்தே இருக்கு அப்படின்னா, முதலில் இதை பயன்படுத்தியவர் திருத்தந்தை 10ஆம் பத்தினால. நிறைய மக்கள் மத்தியில் இது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. அபிஷியலா ஒரு திருத்தந்தை பயன்படுத்தியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் பத்தினாதர். அதன் பிறகு 12ஆம் பத்தினாதர் இதை மிக அதிகமாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறதை பார்க்க முடியுது. கடைசியா 2ஆம் ஜான் பால் அவங்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதுவும் 7 முறை சரியாக எழுத்துக்கள்ல பயன்படுத்தியதாக நம்மளால பார்க்க முடிகிறது. அதன் பிறகுல இருந்து இது ஒரு பெரிய டிபேட்டா வெளியெல்லாம் இல்லங்க, நம்முடைய கேத்தலிக் சர்ச்சிலேயே அது எப்படி அன்னை மரியா இணை மீட்பராக அல்லது துணை மீட்பராக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை நிறைய இடத்துல கேட்க ஆரம்பிக்காங்க. எந்த அளவுக்கு இதை நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்னா, திருத்தந்தை ஜான் பால் II அவங்க லேட் டைம் 90s அவங்க இந்த வார்த்தையை அபிஷியலா பயன்படுத்துவதை தவிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தலிக் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இதை கருத்தை தெரிவிக்கிறாங்க. என்னால் அதை வாசிக்க முடியாது, அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதன் பிறகு மிக குறிப்பாக திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட், நீங்க 16ஆம் பெனடிக்ட் திருத்தந்தை நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, அவர் ஒரு ட்ரெடிஷனலிஸ்ட், ரொம்ப ட்ரெடிஷனலிஸ்ட், ஸ்கிரிப்சர் ஸ்காலர், ரொம்ப ட்ரெடிஷனலிஸ்ட். ஆனா அவரு இந்த வார்த்தையை கண்டம் பண்றாரு. இல்ல, அன்னை மரியா கோ ரிடம்ட்ரிக்ஸ் நம்மளால சொல்லவே முடியாது அப்படின்னு மிக தெளிவாக சொல்றாங்க. கோ ரிடம்ட்ரிக்ஸ் அண்ட் கோ மீடியாட்ரிக்ஸ் 2 டைட்டிலுமே மிகவும் கடுமையாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய எழுத்துக்களை எழுதுறாங்க. அவங்க கடைசி வரைக்கும் எங்கேயுமே பயன்படுத்தல. இதன் பிறகு வந்த போப் பிரான்சிஸ், நம்முடைய கடந்த திருத்தந்தை, அவரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப இது ஏதோ இன்று நம்முடைய திருத்தந்தை வந்து வெளியே சொல்லிட்டாரு. இந்த திருத்தந்தை தான் இப்படி அன்னை மரியாவுக்கு எதிராக செயல்படுறாரு, அமெரிக்காவில இருந்து வந்ததுனால தான் இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு இன்னைக்கு நம்ம இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது உண்மையிலேயே மூடத்தனம். சரியா? அப்போ நல்லா கவனிச்சுங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல இந்த டைட்டில் அப்படிங்கிறது அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்படுகிறது. காலப்போக்கில் அது பல விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு இது வேண்டாம், சரி கிடையாது, இதனால நிறைய மக்கள் தவறாக அன்னை மரியாவை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லி மிகவும் தெளிவுபடுத்துறாங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்துச்சுல, நான் சொன்னேன் அந்த டாக்குமெண்ட் பேரு மாத்தர் போப்லி ஃபிதெலிஸ். இந்த மாத்தர் போப்லி ஃபிதெலிஸ் அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட்ல அவங்க சொல்ற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு, இந்த டைட்டில் அன்னை மரியாவுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய கன்ஃபியூஷனை மக்கள் மத்தியில உருவாக்கும். எந்த மாதிரி கன்ஃபியூஷன், அந்த வேர்டை பத்தி நான் கடைசி சொல்ல வரேன். எந்த மாதிரி கன்ஃபியூஷன் இது உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, மக்களே இது அன்னையையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இணையாக பேரலா கொண்டு வந்து விட்டுரும், அதனால இது வேண்டாம் அப்படிங்கறத மிக தெளிவாக சொல்கிறார்கள். கன்ஃபியூஷன், இது கன்ஃபியூஷன் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால இந்த டைட்டில் அன்னை மரியாவுக்கு நீ பயன்படுத்த வேண்டாம். இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஜீசஸ் உடைய அந்த ரிடம்ஷன் ரோல்ல, ரிடம்டிவ் ரோல்ல, மீட்பு திட்டத்தை அந்த யுனிக்கா அவர் தன்னுடைய ரத்தத்துல சிந்தி சிலுவையில் அறையப்பட்டு இறந்த அந்த மீட்பு திட்டத்தை இது கொஞ்சம் குறைக்குது. அன்னை மரியாவுக்கு அதை ஷேர் பண்ணப்படுறதுனால இது கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நோ, நமக்கு ரிடீமர், தி சேவியர், மீட்பர் ஒரே ஆள் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் கூட நீங்க கோ ரிடம்ட்ரிக்ஸ் அப்படிங்கறத பயன்படுத்துவது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரச்சனை ஏன் இளம் குருக்களுக்கு இன்னைக்கு இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, வத்திக்கான் சங்கம், இரண்டாம் சங்கம் 1962 இருந்து 65 வரைக்கும் நடக்கிறது. நிறைய சங்க ஏடுகள் வெளியே வந்தன. அதுல லூமன் ஜென்சியம் அப்படிங்கிற அந்த சங்க ஏடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சங்க ஏடு மிக தெளிவாக நமக்கு ஒரு விடயத்தை சொல்கிறது. லூமன் ஜென்சியம் நம்பர் 62 மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, நீங்க அன்னை மரியாவை அட்வொகேட் சொல்லுங்க, ஹெல்பர் சொல்லுங்க, பெனஃபேக்டர்ஸ் சொல்லுங்க, அண்ட் மீடியாட்ரிக்ஸ் சொல்லுங்க. ஆனா நீங்க கோ ரிடம்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்பவே நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. அன்பு மக்களே, இதுல இருந்து நல்லா நமக்கு தெரிஞ்சுக்கலாம், ஒரு காலத்துல இந்த டைட்டில் எல்லாம் அன்னை மரியாவுக்காக பயன்படுத்தப்பட்டன. ஆனா இப்பொழுது இதை பயன்படுத்தப்படக்கூடாது, படுத்தாதீர்கள், இதனால தேவையில்லாத பிரச்சனை நமக்குள்ள வருகிறது அப்படிங்கறத மிக தெளிவாக வத்திக்கான் சொல்கிறது. அப்ப இந்த இரண்டு காரணங்கள் உங்களுக்கு நான் மிக தெளிவா சொல்லிட்டேன். ஒண்ணு, இது தேவையில்லாத கன்ஃபியூஷனை கொண்டு வருது. ரெண்டாவது, ஜீசஸ் உடைய அந்த ரிடெம்டிவ் ஒர்க், அந்த மீட்பின் வேலையை அன்னை மரியாவுக்கு நம்ம சொல்லும் பொழுது அது குறைக்கிறது, அதனால வேண்டாம் அப்படிங்கறத வத்திக்கான் சொல்கிறது. அன்பு மக்களே, இதுல நிறைய விளக்கங்களை நம்ம கொடுக்கலாம். இது எல்லாமே வார்த்தை விளையாட்டு. இதுதான் என்னுடைய கருத்தாக நான் சொல்ல வரேன். இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப என்னுடைய கருத்தாக நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, கோ ரிடம்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அல்லது கோ மீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு சிக்கல் இல்லை. ஏன்னா எனக்கு நல்ல ஒரு புரிதல் அன்னை மரியாவை குறித்து, நம்முடைய கத்தோலிக்க திருவை குறித்து இருக்கிறது. கண்டிப்பா என்ன போல நிறைய பேருக்கு உங்களுக்கும் இருக்கும். இப்ப இந்த அன்னை மரியாவை குறித்து என்னென்ன பட்டங்கள் இன்னைக்கு விண்ணுலகத்தின் ராக்கினியே அல்லது என்னென்ன பட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பட்டங்கள் இருக்குல்ல, நான் ஒவ்வொன்றே இப்ப சொல்லிட்டு இருக்க வேண்டாம் நினைக்கிறேன். அதை எல்லாத்தையும் எடுத்தாலும் எனக்கு அன்னை மரியா தான். இதனால எனக்கு ஒரு எண்ணிய கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது என் தாய் மேல நான் வைத்திருக்க பாசத்தை. உங்களுக்கு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். திருச்சபையினுடைய நோக்கம் கன்ஃபியூஷன் நம்ம ஏற்படுத்த வேண்டாம். இப்பவுமே அதுக்கு ஒரு தடை போடுவோம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு சில திருத்தந்தையர்கள் அதை வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க, ஒரு சில திருத்தந்தையர்கள் அது வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டிபேட்டுக்குள்ளேயே மக்களை வைத்து குளிர்காய திரு அவை விரும்பவில்லை. அதனால இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது தான் இந்த டாக்குமெண்ட். அதனால இதுல எந்த சலசலப்புக்கும் நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். திருச்சபை நம்மளை சரியான பாதையில வழிநடத்தும். 2000 வருஷம் நம்மளை வழிநடத்துது, இன்னைக்கு நம்மளை வழிநடத்தும். கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் டு த சர்ச். அதனால நம்ம ஒவ்வொரு முறையும் விசுவாச பிரமாணத்துல என்ன சொல்றோம்? ஒரே கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திரு அவையை நம்புகிறேன். திருச்சபை சொல்லுது, நம்ம நம்புறோம். இட் இஸ் a complete obedience. திருச்சபை இன்னைக்கு அன்னை மரியா இப்படி சொன்னதால அன்னை மரியாவுக்கு மதிப்பு குறைந்துட்டா அப்படின்னா never. அதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். குறிப்பா ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவரும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அன்னை மரியாவுக்கு இருக்கிற எல்லா பட்டங்களையும் தூக்கினாலும் அன்னை மரியா தான். அவங்க நமக்காக தொடர்ந்து பரிந்துரைப்பார்கள், அவங்க நமக்காக தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துவார்கள். அதுல பிரச்சனையே கிடையாது. சரியா? மக்களை நாளையில எந்த குழப்பம் வேண்டாம். என்ற நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேருக்கு தெரியாம கூட இருந்துக்கலாம். ஒருவேளை நாளைக்கு உங்ககிட்ட யாராவது இதை சொல்லி உங்க திருச்சபை இப்படி சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கூட ஸ்ட்ராங்கா இருங்க. இதுல எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, இப்ப இதை சொன்னதுனால நம்ம வத்திக்கான்ல இருந்து நம்ம கத்தோலிக்க திருவை பிரிந்து போன சபைகளை இன்னும் கொஞ்சம் அரவணைக்கிறதுக்கு, தாயுள்ளத்தோடு அரவணைக்கிறதுக்கு இது மிகவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது நிறைய பேர் புரிந்து கொள்வார்கள். அதனால இந்த முன்னெடுப்பை நம்ம பாராட்டுவோம். ஒண்ணு, இந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த டாக்குமெண்ட் மூலமா நம்ம தடுத்து நிறுத்துகிறோம். அடுத்ததாக நம்முடைய மக்களை சரியான பாதையில வழி நடத்தணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணம் தாய் உள்ளம் நம்முடைய கத்தோலிக்க திருவைக்கு இருக்கிறது. இதை வச்சு அப்படியே குளிர்காயம்னா குளிர்காயலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா இதுதான் சரி, இதுதான் தவறு அப்படின்னு துணிவா நமக்குள்ள இருக்கிற தவறையும் சரி தப்பு இது சரி கிடையாது அப்படின்னு சொன்ன நம்முடைய திருத்தந்தைய நம்ம பாராட்டணும். மூணாவது, இதன் மூலமாக இன்னும் நம்மகிட்ட இருந்து பிரிந்து போனவங்க, இட் இஸ் an ecumenical document that I could say.
இத பிரிவினை சபைகளை அரவணைக்க அவர்கள் நம்முடைய புரிதலை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வதற்கு இது ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்தாக நான் பார்க்கிறேன். மக்களே, உங்களுக்கு இதை குறித்து இன்னும் தெளிவாக கேள்விகள் வேணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம். இதுல முக்கியமா இன்னொரு விடயம் இருக்கு. நான் சொன்னேன் அந்த வார்த்தை கோ-ரிடம்ட்ரிக்ஸ். எனக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒரு வருத்தம், இந்த டாக்குமெண்ட் சொல்லும்போது அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோ-ரிடம்ட்ரிக்ஸ், கோ அப்படிங்கிறது லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் வரக்கூடியது. அது வந்து கும், CUM. CUM அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வித் ரிடம்ட்ரிக்ஸ், வித் மீட்பர், துணை மீட்பரோடு இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு நம்ம அதை சரியா புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு இந்த வார்த்தைகளை வைத்து நம்ம ஒரு பெரிய கன்ஃபியூஷன், அதனால என் ஃபெய்த் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒருவேளை திருச்சபையும் இதை அக்செப்ட் பண்ணியே கொண்டு போயிருந்திருக்கலாம், இதுதான் விளக்கணும் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா திருச்சபை அப்படி சொல்லல, கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்கிறது. மொத்தத்துல உங்களுக்கு இந்த விடயம் இப்பொழுது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்பு மக்களே, என்ன பொறுத்தவரைக்கும் அன்னை மரியாவுக்கு பெஸ்ட் டைட்டில் என்ன தெரியுமா? பெஸ்ட் டைட்டில் என்ன தெரியுமா? தி ஹேண்ட்மெய்ட் ஆஃப் தி லார்ட். இதோ ஆண்டவரினுடைய அடிமை அன்னை மரியா சொன்னதுதான் the best ever title which any Christian can give to Mother Mary அப்படிங்கறத நான் சொல்லி முடித்து முடிக்கிறேன். அடுத்த ஒரு காணொளியில சந்திக்கலாம். அது வரைக்கும் இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.